ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அளவுகளை பார்த்துடலாமா? 100 கிராம் துவரம் பருப்பு எல்லாமே ஒரே அளவுகளில் இந்த மாதிரி மிஷின் இருந்தால் அதில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸில் ஒரே மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதே 100 கிராம் பாசிப்பருப்பு, அதே 100 கிராம் பொட்டுக்கடலை, அதே 100 கிராம் பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்ச வெள்ளைப்பூடு, தோல் உரிச்சு வச்ச வெள்ளைப்பூடு, பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்லேயே கூட ஈக்குவலாக 3 எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு 4 எடுத்துக்கோங்க. பெருங்காய பொடி இது வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் ஸ்பூன் கணக்கு நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே ஈரம் இல்லாத ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து ஆயில் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம பொடி அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பச்சை வடை எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பாருங்கள் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே போட்டு பக்கத்தில் இருந்து மெதுவாக கிண்டி கொடுங்க. பருப்பில் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர், அதாவது அந்த மேலே பாருங்கள் பொரிஞ்சு வந்ததுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பக்கத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு தொட்டிங்கன்னா கையே பொறுக்க அவ்வளோ சூடு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை எடுத்து நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா வேர்த்து போன மாதிரி ஆயிடும், நல்லா ஆறிடணும். அதே மாதிரி கழுவி வச்ச பூண்டையும் இது கூட நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். கழுவி பூண்டை வந்து தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி வச்சுட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா வெந்தது மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பொடி வந்து கெட்டு போயிடும், அந்த மாதிரி தண்ணி பதம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் பூரா பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணது அதையும் எடுத்து அதோட சேர்த்து ஆற விட்டுருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், நம்ம கடாய் வந்து ஹீட்டாகவே இருக்கணும், டக்குன்னு சீரகம் பொரிஞ்சிடும். சீரகம் வந்து பொரிய நேரமே ஆகாது, டக்குன்னு பொரிஞ்சிடும். சடன்னு நல்லா பொரிஞ்சு வரும்போதே டக்குன்னு வந்து அந்த கடாயிலேருந்து மாற்றிடுங்க. நம்ம அந்த கடாயிலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் அது அந்த பொருள் வந்து கருகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து டக்குன்னு எல்லா வேலையும் செய்ய பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அதை ஃபஸ்ட்டு ஆற விட்டுறணும். நம்ம வறுத்தது எல்லாமே. அது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு வந்து நல்லா கொஞ்சம் மனம் வரணும், கருகி போயிடக்கூடாதுங்க. முக்கியமாகவே கருகி போயிடக்கூடாது, ரொம்ப கவனம். இந்த மாதிரி பொடி அரைச்சி வைக்கும்போது வறுவும் பட்டிருக்கணும், கருகவும் கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா அதையும் இது பண்ணிவிட்டு மனம் வரும். அந்த மனம் வரும்போது டக்குன்னு மாற்றிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா 10 மிளகாவும் 5 சம்பா மிளகாவும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கும் எந்த எண்ணெயும் எதுவுமே சேர்க்கல. அப்படியே தான் நம்ம வந்து பெரட்டி அப்படி கிண்டி விட்டோம்னாலே எல்லா பக்கட்டும் ஈவனாக வந்து அது ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தது அதையும் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா வரமிளகாவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து காரம் வந்து ரொம்ப இருக்காது, அதுக்காக தான் நம்ம வந்து காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கிறதுக்கான ரீசனே. இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க அப்படி நொறுங்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மொறுன்னு வந்து கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்தாலும் இப்படி நொறுங்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கையில் நல்லா வறுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எதையுமே ஈரப்பதத்தோடையும் எண்ணெயோடையும் மட்டும் அரைச்சிடாதீங்க, பொடி மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும். கருக விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பல்ஸ் மூட்லேயே போட்டு அரைங்க, அப்போ தான் சீக்கிரம் அரைஞ்சு வரும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்க்குறோம். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருக்குன்னா உங்களுக்கு அளவு தெரியும், ஒரு மணத்துக்காக அதை வந்து சட்டியிலே போட்டுட்டு கூட நீங்கள் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து 2 ஸ்பூன் பெருங்காய பொடி இதுக்கு வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி அதை நல்லா கொஞ்சம் அந்த சூடை ஆற விட்டுட்டு, சூடாகுங்க மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கண்டிப்பாக. அதனால் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் சிண்டு அரைச்சி இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட சுட சாதத்தில் இந்த பொடி 1 ஸ்பூனை போட்டு
நெய் ஒரு ஸ்பூனை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பே இல்லாத நேரத்தில் கூட நம்மளுக்கு இது ரொம்ப கை கொடுக்குங்க. பேச்சுலராக இருந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் கேட்டு அரைச்சி வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு தாராளமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.